வாழ்க்கைங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒரு நேர்கோடு கிடையாது. அது ஒரு மேடு பள்ளம் நிறைந்த கரடு முரடான பாதை. சில நேரங்கள்ல நாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா அடுத்த நிமிஷமே தலையில இடி விழுந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து நம்ம அப்படியே நிலைக்குலைய வச்சிடும். மனசுக்குள்ள ஒரு பாரம், கண்ணுல ஒரு ஈரக்கசிவு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி, இது எல்லா மனுஷனுக்கும் வர்றதுதான். ஆனா இந்த கண்ணீரோடையே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட முடியாது. அந்த கண்ணீருக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ரகசியத்தை உடைச்சு ஒரு மனுஷன் எப்படி தன்னைத்தானே செதுக்கிக்கணும்னு குருக்ஷேத்திர போர்க்களத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன அந்த பாடம் இன்னைக்கும் நம்ம வீட்டு வாசல்ல நிக்குது. கவலைங்கிறது ஒரு இருட்டான அறை மாதிரி. அந்த அறைக்குள்ள நீங்க தனியா உட்கார்ந்திருக்கும் போது உங்களுக்கே உங்களை பிடிக்காம போகும். மத்தவங்க பேசுறது எரிச்சலா இருக்கும், சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது. ஆனா அந்த இருட்டுக்குள்ள ஒரு சின்ன விளக்கை ஏத்துனா எப்படி வெளிச்சம் பரவுமோ அதே மாதிரிதான் கீதையோட ஒவ்வொரு வார்த்தையும். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்ததுன்னு ஒரு வரி இருக்கு பாத்தீங்களா? அது வெறும் வாசகம் கிடையாது, அது ஒரு பெரிய விடுதலை. நம்ம கையில இல்லாத விஷயத்துக்காக நாம ஏன் வருத்தப்படணும்? நேத்து நடந்த தப்ப நினைச்சு இன்னைக்கு அழுதுகிட்டு இருந்தா நாளைக்கு கிடைக்க போற ஒரு பெரிய சந்தோஷத்தை நாம கோட்டை விட்டுடுவோம். வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் ஒரு பாடம். நீங்க இன்னைக்கு சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்களை பலவீனப்படுத்தாது, அது உங்களை சுத்தப்படுத்துது. ஒரு கல்லை செதுக்கும் போதுதான் அது சிலையாகுது. அதே மாதிரிதான் காலமும் நம்மள சில கஷ்டங்கள் கொடுத்து செதுக்குது. நாம படுற கஷ்டம், அவமானம், தோல்வி, இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறிதான். மனசு உடைஞ்சு போயிருக்கிறப்போ ஒரு ஓரமா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் நமக்கு கத்துக் கொடுக்க முயற்சி பண்ற விஷயம் என்னன்னு புரியும். இனிமே கவலையே இல்லைன்னு நீங்க எப்ப முடிவு பண்றீங்களோ அப்பவே உங்க கஷ்டத்துல பாதி குறைஞ்சிடும். கண்ணீருங்கிறது தோல்வியோட அடையாளம் இல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்தோட ஈரம். நாம எதையோ பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம், ஆனா காலம் அதை நம்ம கிட்ட இருந்து பிடுங்குதுன்னா அதை விட சிறந்த ஒண்ணு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையை மனசுல விதைக்கிறது தான் இந்த பயணத்தோட நோக்கம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட கடமையை செய்ன்னு சொல்லும்போது அங்க வெறும் போர் மட்டும் நடக்கல, ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள இருக்கிற பயத்தோடையும் தயக்கத்தோடையும் நடக்கிற யுத்தத்தை தான் அவர் முடிவுக்கு கொண்டு வரார். நம்ம வாழ்க்கையும் ஒரு போர்க்களம்தான். இங்க நாம ஆயுதம் ஏந்த வேண்டாம், ஆனா மனசை தெளிவா வச்சுக்கணும். அந்த தெளிவு கிடைச்சா அப்புறம் எதுக்கு கண்ணீர்? புன்னகை தானா வரும். வாழ்க்கையில நாம படுற பாதி கஷ்டத்துக்கு காரணம் இது என்னோடது அப்படின்னு நாம மார்தட்டிக்கிற அந்த ஒரு எண்ணம் தான். சின்ன வயசுல ஒரு மிட்டாய்க்காக அழுதுருப்போம், கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு மார்க்குக்காக அழுதுருப்போம், அப்புறம் ஒரு வேலைக்காக, ஒரு மனுஷனுக்காக, ஒரு அந்தஸ்துக்காக. இப்படி நாம எதையெல்லாம் ஏன் சொத்து, ஏன் சொந்தம், ஏன் உயிர்னு நினைச்சோமோ அது கையை விட்டு போகும்போது வர்ற அந்த வலி இருக்கே, அது மனுஷனை அப்படியே உருக்குலைச்சிடும். ஆனா ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துக்கு வரும்போது நாம எதை எடுத்துட்டு வந்தோம்? ஒண்ணுமே இல்லையே. போகும்போது மட்டும் எதை எடுத்துட்டு போக போறோம்? அதுவும் ஒன்றும் இல்லை. இடையில கிடைச்ச இந்த கொஞ்ச காலத்துல எதையோ உன்னை என்னோடதுன்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு அது காணாம போகும்போது கதறி அழுறதுல என்ன நியாயம் இருக்கு? பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த பற்று. பற்றுங்கிறது ஒரு சிலந்தி வலை மாதிரி. நாம தான் அதை பின்றோம், ஆனா கடைசியில நாமளே அதுல சிக்கி தவிக்கிறோம். ஒரு அழகான பூவை பாக்குறீங்க, அது அழகா இருக்குன்னு ரசிக்கிற வரைக்கும் அது சந்தோஷம். ஆனா அந்த பூ எனக்கு மட்டும்தான் வேணும், அது வாடவே கூடாது, அது ஏன் கையிலேயே இருக்கணும்னு நீங்க நினைக்கும் போதுதான் அங்க வலி ஆரம்பிக்குது. பூவோட இயல்பு வாடுறது, காலத்தோட இயல்பு மாறுறது. இந்த மாற்றத்தை ஏத்துக்காத மனசுதான் அழுதுகிட்டே இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் நேத்து வேற ஒருத்தர்கிட்ட இருந்தது, நாளைக்கு அது இன்னொருத்தர்கிட்ட போக போகுது. இது தெரிஞ்சும் ஐயோ என் பணம் போச்சேன்னு துடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நம்ம வாழ்க்கையில வர்ற மனுஷங்களும் அப்படிதான். பெத்தவங்க, உடன் பிறந்தவங்க, நண்பர்கள், வாழ்க்கை துணை எல்லாரும் ஒரு பயணத்துல ஒன்னா வர்ற சக பயணிகள் மட்டும்தான். ஒரு கட்டத்துல அவங்க இறங்கிடுவாங்க, இல்ல நாம இறங்கிடுவோம். அவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறது தான் எல்லா மன உளைச்சலுக்கும் வேர். நாம எதை இழந்தோன்னு வருத்தப்படுறோமோ அது உண்மையிலேயே நமக்கு சொந்தமானதே இல்லை. எது உன்னுடையது என்று நீ அழுகிறாய் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கும்போது அங்க ஒரு பெரிய ஞானம் ஒளிஞ்சிருக்கு. இந்த உடம்பே நமக்கு சொந்தம் இல்லை, இது பஞ்ச பூதங்கள் கிட்ட இருந்து கடன் வாங்கினது. கடனை திருப்பி தரும்போது ஏன் இவ்வளவு தயக்கம், ஏன் இவ்வளவு வேதனை? உண்மையான நிம்மதி எங்க இருக்கு தெரியுமா? எதையும் எதிர்பார்க்காத அந்த மனசுல தான் இருக்கு.
எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் மனசு ஒரு குரங்கு மாதிரி தவிக்கிட்டே இருக்கும். கிடைச்சா ஒரு நிமிஷம் சந்தோஷம், கிடைக்காட்டி காலம் முழுக்க வருத்தம். ஆனா எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போகட்டும், நான் அமைதியா இருப்பேன்னு ஒரு வைராக்கியம் வந்துட்டா அங்க கண்ணீருக்கு இடமே இல்லை. அந்த மனநிலை வர்றதுக்கு முதல்ல நாம ஒன்று புரிஞ்சுக்கணும். நாம இங்கே எஜமான் இல்லை, வெறும் ஒரு கருவிதான். நாம செய்ய வேண்டியது நம்ம வேலையை மட்டும்தான். அதோட முடிவை தீர்மானிக்கிறது இயற்கை. கவலைப்படுறதால ஒரு இன்ச்சு கூட உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துடாது. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறது உங்க கடமை. அது பூ பூக்கிறதும் காய் காய்க்கிறதும் உங்க கையில இல்லை. ஆனா பூ பூக்கலையேன்னு நீங்க உட்கார்ந்து அழுதா அடுத்த செடிக்கு தண்ணி ஊத்துற கடமையை நீங்க மறந்துடுவீங்க. இந்த நிமிஷத்தை சரியா வாழ்றவன் தான் புத்திசாலி. நேத்து நடந்த நஷ்டத்தையும் நாளைக்கு வரப்போற பயத்தையும் சுமந்துகிட்டு இருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற அந்த அழகான வாழ்க்கை தெரியாமலேயே போயிடும். கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்து பாருங்க. இந்த உலகம் உங்களுக்காக எவ்வளவோ விஷயங்களை வச்சு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பற்ற கொஞ்சம் தளர்த்தி பாருங்க. நீங்க இவ்வளவு நாள் சுமந்த பாரம் எல்லாம் அப்படியே காத்துல கரைஞ்சு போறதை நீங்க உணர்வீங்க. அதுதான் உண்மையான விடுதலை. அந்த விடுதலை கிடைச்சா அப்புறம் முகத்துல புன்னகைக்கு குறவே இருக்காது. வாழ்க்கையில நாம எதை இழந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆன்மா அப்படிங்கிறது மாறாதது. வெளியில நடக்கிற போராட்டங்கள் உங்களை காயப்படுத்தலாம், ஆனா உங்களோட உள் மனசை அது ஒண்ணு செய்ய முடியாது. நீங்க அனுமதி கொடுத்தா ஒழிய. உங்களை நீங்களே வருத்திக்கிறது நிறுத்துங்க. நான் இதையெல்லாம் சாதிக்கணும், நான் இப்படித்தான் இருக்கணுங்கிற அந்த பிம்பத்தை உடைங்க. யதார்த்தத்தை ஏத்துக்கிறது தான் பெரிய வீரமே. அந்த வீரம் உங்ககிட்ட வரும்போது கண்ணீர் தானா நின்னுடும். அந்த இடத்துல ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். காலத்தோட ஓட்டத்துல எல்லாமே கடந்து போகுங்கிற அந்த பேர் உண்மையை மனசுல ஆழமா பதிய வைங்க. வாழ்க்கையில நாம ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறோம்? ஏன் இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம்? ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே இது எனக்கு என்ன கொடுக்கும், எனக்கு எவ்வளவு லாபம் வரும், மற்றவங்க என்ன பாராட்டுவாங்களா அப்படின்னு அந்த முடிவு ரிசல்ட்டை நோக்கியே நம்ம கண்ணு இருக்கு. ஆனா அந்த முடிவு நம்ம கையில இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை. கிருஷ்ணர் சொன்ன அந்த கர்மண்யவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாசனா அப்படிங்கிற அந்த வரிக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு அதிகாரம் இருக்கிறது உன் வேலையில மட்டும்தான், அதோட பலன்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இதை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். என்னடா இது, நான் உழைக்கிறேன் ஆனா பலனை எதிர்பார்க்க கூடாதான்னு தோணும். ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தா இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மருந்து. யோசிச்சு பாருங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயர் பேட்டிங் பண்ணும்போது நான் சிக்ஸர் அடிக்கணும், அப்போதான் எல்லாரும் கை தட்டுவாங்க, அப்போதான் எனக்கு விளம்பரம் கிடைக்கும் எக்கச்சக்கமான கணக்குகளை போட்டுக்கிட்டு இருந்தான்னா அவனால வர்ற பந்தை சரியா பார்க்க முடியாது. ஆனா அந்த ஒரு செகண்ட்ல வர்ற அந்த பந்தை மட்டும் சரியா அடிக்கணும்னு நினைச்சு விளையாடுறப்போதான் அங்க சிக்ஸர் தானாவே விழுது. நம்ம வாழ்க்கையும் ஒரு மேட்ச் மாதிரி தான். நாம என்ன பண்றோம்னா வேலையை செய்யறத விட அந்த வேலை முடிஞ்சா கிடைக்க போற லாபத்தை மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையா கட்டி வச்சிருக்கோம். அந்த கோட்டை சின்னதா ஒரு காத்துல சரிஞ்சா கூட நம்ம மனசு அப்படியே நொறுங்கி போகுது, கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. நாம ஏன் அழறோம்? நாம போட்ட கணக்கு தப்பா போனதுனால தானே. அந்த கணக்கை ஏன் நீங்க போடுறீங்க? நீங்க வெறும் ஒரு விதை போடுற விவசாயி மட்டும்தான். அந்த விதை முளைச்சு மரமாகிறதும் அதுல பழங்காய்க்கிறதும் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா நீங்க ஒழுங்கா தண்ணி ஊத்தி களை எடுத்து பாதுகாத்தா மட்டும்தான் அந்த மரம் வளரும். அந்த பாதுகாக்கிற வேலை மட்டும்தான் உங்களோடது. பலனை தூக்கி போட்டுட்டு வேலையை மட்டும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அங்க பயம் இருக்காது. பயம் இல்லாத இடத்துல கவலை இருக்காது. கவலை இல்லாத இடத்துல கண்ணீர் வராது. இதுதான் அந்த ரகசியம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு. இது சும்மா அட்வைஸ் கிடையாது, இது ஒரு பெரிய டெக்னிக். ஒரு வேலையை நீங்க செய்யும்போது அந்த வேலையை ஒரு பூஜையா மாத்துங்க. அந்த வேலையில உங்களை நீங்களே கரைச்சிக்கோங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்காதீங்க, ரிசல்ட் என்ன வரும்னு கவலைப்படாதீங்க. இப்படி நீங்க முழு மனசோட செய்யும்போது அந்த வேலையோட தரமே வேற லெவல்ல இருக்கும். தரமா ஒரு வேலையை செஞ்சா பலன் ஏன் வராம போக போகுது? ஆனா பலனை எதிர்பார்த்து செய்யறப்போ வர்ற அந்த நடுக்கம் இருக்கே, அதுதான் உங்களை தப்பு பண்ண வைக்குது. தப்பு நடந்தா அப்புறம் வருத்தம் வரும், வருத்தம் வந்தா கண்ணீர் வரும். இந்த சக்கரத்துல மாட்டிக்காதீங்க. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம ரொம்ப உழைப்போம், ஆனா பலன் ஜீரோவா இருக்கும். அப்போ மனசுக்குள்ள ஒரு பெரிய கோபம் வரும். கடவுளே நீ இருக்கியா இல்லையான்னு கத்துவோம். ஆனா அந்த உழைப்பு என்னைக்குமே வீணா போகாது. அது வேற ஒரு வடிவத்துல வேற ஒரு நேரத்துல உங்களை வந்து சேரும். காலத்தோட கணக்கு ரொம்ப துல்லியமானது. இங்க யாருமே ஏமாந்து போக மாட்டாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்னா, எனக்கு இப்பவே வேணும்,
நான் கேட்ட மாதிரி வேணும்னு அடம்பிடிக்கிறோம். சின்ன குழந்தை மிட்டாய்க்காக அழற மாதிரி நாமளும் அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா உங்க அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு. அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கும் தெரியும் உங்களுக்கு எது சிறந்ததுன்னு. கண்ணீரை தொடச்சிட்டு யோசிச்சு பாருங்க. நீங்க வருத்தப்படுறதுனால ஏதாவது ஒரு விஷயம் மாறப்போகுதா? இல்லவே இல்லை. வருத்தப்படுறது உங்க சக்தியை தான் குறைக்கும். அதுக்கு பதிலா அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க. அந்த ஒரு சின்ன அடி தான் உங்களை ஒரு பெரிய பயணத்துக்கு தயார் பண்ணும். நீங்க யாருக்காகவும் வாழ வேண்டாம். நீங்க உங்களுக்காகவும் வாழ வேண்டாம். நீங்க உங்க தர்மத்துக்காக வாழுங்க. உங்க வேலை என்னவோ அதை சரியா செய்யுங்க. மத்தவங்க உங்களை மதிக்கலையா? பரவாயில்ல. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிடைக்கலையா? பரவாயில்ல. உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நீங்க உழைச்சிங்களா? அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். அந்த நிம்மதி தான் கண்ணீரை துடைக்கிற டைக்குட்டை. மனுஷன் பிறக்கிறது வேலை செய்யறதுக்கு தான், சும்மா உட்கார்ந்து கவலைப்படுறதுக்கு இல்லை. ஒவ்வொரு நொடியும் நீங்க கவலைப்படும் போது அந்த நொடியை நீங்க சாகடிக்கிறீங்கன்னு அர்த்தம். செத்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறதை விட வாழுற காலத்தை அர்த்தமுள்ளதா மாத்துங்க. நான் இதையெல்லாம் சாதிச்சே ஆகணுங்கிற அந்த வெறிக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வாங்க. அந்த அமைதி தான் உங்களை ஒரு ஞானியா மாத்தும். ஞானிக்கு கண்ணீர் வராதுன்னு இல்லை, அவன் அழுவான். ஆனா அந்த அழுகையில ஒரு தெளிவு இருக்கும். அது யாரையும் குறை சொல்லாது, அது யாரையும் காயப்படுத்தாது. அது ஒரு மேகம் மழையா பொழியிற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சா பூமி குளிரும். அதே மாதிரி ஒரு தெளிவான அழுகைக்கு அப்புறம் உங்க மனசு லேசாகும். ஆனா பயத்துல அழற அழுகை இருக்கே, அது உங்க கண்ணை மட்டும் இல்ல, உங்க சிந்தனையையும் மழுங்கடிச்சிடும். அந்த நிலைக்கு போகாதீங்க. எதையும் தாங்குற மனப்பக்குவம் வேணும்னா பலன் மேல இருக்கிற அந்த ஆசையை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஆசை குறையிற இடத்துல அமைதி குடியேறும். அங்க கவலைக்கு வேலை இருக்காது. புன்னகை உங்க முகத்துல ஒரு நிரந்தரமான அட்ரஸை போட்டு தங்கிடும். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய விளையாட்டு. இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் முக்கியம் இல்லை, நீங்க எவ்வளவு சுவாரஸ்யமா விளையாடுறீங்கிறது தான் முக்கியம். விளையாட்டை விளையாட்டா பாருங்க. அப்போ அதுல இருக்கிற கஷ்டமும் ஒரு த்ரில்லா தெரியும். கஷ்டத்தை கண்டு பயப்படுறவன் புதைஞ்சு போவான். கஷ்டத்தை ஒரு சவாலா பார்க்கறவன் விதைஞ்சு வருவான். நீங்க எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மனசு கொஞ்சம் லேசாகி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது போதாது. இந்த வாழ்க்கை நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குதுங்கிற அந்த ரகசியத்தை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்க்கணும். ஏன்னா கஷ்டம் இல்லாம எந்த பெரிய மனுஷனும் உருவானதில்லை. அந்த கஷ்டத்தோட மறுபக்கத்தை பத்தி நாம அடுத்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில வர்ற ஒரு பெரிய பயம் என்ன தெரியுமா? அது மரணம். அப்புறம் அந்த மரணத்தால வர்ற இழப்பு. யாராவது ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாலோ இல்ல நாமளே ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல சிக்கிட்டாலோ நம்ம மனசு அப்படியே பதறி போய் நின்னுடும். அந்த இடத்துல தான் கண்ணீர் ஆறா ஊடும். ஆனா கிருஷ்ணர் கீதையில அர்ஜுனனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் சொன்னார். அர்ஜுனா, நீ அழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்துக்காக அழுதுகிட்டு இருக்க. இதை கேட்கும்போது நமக்கும் கோபம் வரும், அர்ஜுனனுக்கும் வந்திருக்கும். ஆனா அவர் சொன்ன அந்த லாஜிக் இருக்கே, அதுதான் உலகத்திலேயே ஆழமான தத்துவம். நாம இப்ப போட்டிருக்கிற சட்டை அழுக்காயிட்டாலோ இல்ல கிழிஞ்சு போயிட்டாலோ என்ன பண்ணுவோம்? அதை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு புது சட்டையை மாத்திப்போம். அதுக்காக நாம என்னைக்காவது உட்கார்ந்து கதறி அழுதுருக்குமா? ஐயோ என் சட்டை போச்சேன்னு யாராவது மாறுதட்டி அழுவாங்களா? மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த உடம்பும். நம்ம ஆன்மாங்கிறது ஒரு நிரந்தரமான சக்தி. அந்த சக்தி இந்த உடம்புங்கிற ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு இந்த பூமியில ஒரு டிராமாவை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சட்டைக்கு தான் வயசாகும், இந்த சட்டைக்கு தான் நோய் வரும், இந்த சட்டை தான் ஒரு நாள் மண்ணோட மண்ணா போகும். ஆனா உள்ள இருக்கிற அந்த நீ அப்படிங்கிற அந்த உசுர் இருக்கே, அதுக்கு அழிவே கிடையாது. நாம ஏன் கவலைப்படுறோம்னா நாம இந்த உடம்பத்தான் நானு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்புக்கு வர்ற அடிய மனசுக்கு ஏத்திக்கிறோம். ஒரு கண்ணாடி உடைஞ்சா அந்த நிழல் உடையுமா? உடையாது. அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கைங்கிற கண்ணாடியில தெரிகிற பிம்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மூலப்பொருள் ஒண்ணுதான். கிருஷ்ணர் சொல்றார், நெருப்பு இதை எரிக்க முடியாது, காத்து இதை உலர்த்த முடியாது, தண்ணி இதை நனைக்க முடியாது, எந்த ஆயுதமும் இதை தொலைக்க முடியாது. அப்போ இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்காக ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? இந்த உலகத்துல எதுவும் நிலையானது கிடையாதுங்கிறது ஒரு பக்கம் வருத்தத்தை தந்தாலும் இன்னொரு பக்கம் அதுதான் பெரிய ஆறுதல். உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கா? கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும். ஏன்னா இது நிலையானது இல்லை. உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கா? அப்பவும் ரொம்ப துள்ளாதீங்க, ஏன்னா இதுவும் நிலையானது இல்லை. இந்த ஒரு தெளிவு வந்துட்டா மனசு ஒரு தராசு முள்ளு மாதிரி நடுவுல நிக்கும். அந்த சமநிலை தான் யோகம். அந்த யோகம் வந்துட்டா அப்புறம் கண்ணீருக்கு அங்க வேலை இல்லை. மனுஷங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது வர்ற வலிதான் இருக்கிறதுலே கொடுமையானது. ஆனா இயற்கை என்ன சொல்லுதுன்னா, இங்க யாருமே யாருக்காகவும் வர்றதில்லை.
ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கர்மாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாதையில போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் ஒன்னா நடக்கிறோம், அப்புறம் பிரியிறோம். ஒரு ரயில் பயணத்துல பக்கத்து சீட்ல ஒருத்தர் வர்றார், அவரோட சிரிச்சு பேசுறோம், பழக்கமாக்குறோம். அவரோட ஸ்டேஷன் வந்த உடனே அவர் இறங்கிடுவார். அதுக்காக நாம ரயிலை விட்டு இறங்கி அவர் பின்னாலேயே ஓடுவோமா, இல்ல அந்த ரயிலுக்குள்ளேயே உட்காந்து அவர் போயிட்டாரேன்னு அழுதுகிட்டு இருப்போமா? மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் இது பயணம், அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு. வாழ்க்கை பயணமும் அதேதான். நம்ம கண்ணீரை புன்னகையா மாத்துற ரகசியம் இந்த மாற்றம்ங்கிற உண்மையை ஏத்துக்கிறதுல தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்கன்னா அது உங்க ஆன்மாவுக்கு ஒரு பயிற்சி. ஒரு தங்கம் எப்படி நெருப்புல வெந்தாதான் ஆபரணம் ஆகுமோ, அப்படி நீங்க இந்த கஷ்டத்துல வெந்தாதான் ஒரு நல்ல மனுஷனா வெளியே வருவீங்க. கஷ்டமே இல்லாத வாழ்க்கை ஒரு உப்பு இல்லாத சாப்பாடு மாதிரி, அதுல சுவையே இருக்காது. சவால்கள் வரும்போது அதை ஒரு கேம் மாதிரி பாருங்க. வாடா பார்க்கலாம், இன்னும் என்னவெல்லாம் கொடுக்கறேன்னு நானும் பாக்குறேன்னு அந்த பிரச்சனையை பார்த்து நேருக்கு நேர் நின்னு ஒரு சிரிப்பு சிரிங்க. அந்த சிரிப்புல உங்க பிரச்சனை பாதியா குறைஞ்சிடும். நம்ம ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க, விதிப்படிதான் நடக்கும்னு. அதுக்காக நாம சும்மா இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. நம்ம கைக்கு வர்றது விதியா இருக்கலாம், ஆனா அதை எப்படி எதிர்கொள்றோங்கிறது நம்ம மதி, புத்தி. ஒரு அலை வருதுன்னா அந்த அலையை நிறுத்த நம்மால முடியாது, ஆனா அந்த அலையில எப்படி சறுக்கி விளையாடணும்னு நம்ம கத்துக்கலாம். அந்த திறமை தான் கீதை சொல்லி கொடுக்கிற பாடம். அழறதை நிறுத்திட்டு அந்த அலையை எதிர்கொள்ள தயாராயிருங்க. நீங்க ஒரு சாதாரண ஆள் இல்ல, நீங்க அந்த பரமாத்மாவோட ஒரு அம்சம். ஒரு கடலோட துளிக்கு கடலோட எல்லா குணமும் இருக்கும். நீங்க அந்த பெரிய கடலோட ஒரு துளி தான். உங்களுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை ஒளிஞ்சிருக்கு, அது தெரியாம ஒரு சின்ன மெழுகுவர்த்தி அணைஞ்சு போச்சுன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே குறைச்சி எடை போடாதீங்க. எனக்கு யாரும் இல்ல, நான் அனாதை, எனக்கு கஷ்டம் மட்டும்தான் மிச்சம்னு அந்த புலம்பலை நிறுத்துங்க. உங்க கூடவே அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு. நீங்க தனி ஆள் இல்ல. உங்க கண்ணீர் அந்த சக்திக்கு தெரியும். ஆனா அந்த சக்தி உங்களை அழவிட்டு வேடிக்கை பார்க்கல, உங்களை இன்னும் பலமான ஆளா மாத்த முயற்சி பண்ணுது. ஒரு அம்மா தான் குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்து கசக்கும், குழந்தை அழும். ஆனா அம்மாவுக்கு தெரியும் அந்த மருந்து தான் குழந்தையோட காய்ச்சலை குணப்படுத்தும்னு. வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கிற இந்த கசப்பான அனுபவங்களும் ஒரு மருந்து தான். அதை குடிச்சிட்டு அமைதியா இருங்க, சீக்கிரம் குணமாயிடுவீங்க. கவலைப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க உங்க ஆரோக்கியத்தை இழக்கிறீங்க, உங்க நிம்மதியை இழக்கிறீங்க. முக்கியமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட சந்தோஷத்தையும் கெடுக்கிறீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே 4 பேருக்கு தெம்பு வரணும், அப்படி வாழுங்க. இவருக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தும் எப்படி இவ்வளவு சிரிப்பா இருக்காருன்னு உலகம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். அந்த ஒரு புன்னகை தான் நீங்க இந்த வாழ்க்கைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடி. கண்ணீரை தொடங்க. ஏன்னா நீங்க அழறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல, எல்லாமே ஒரு விளையாட்டு தான். இந்த உடம்பு அழியலாம், ஆனா நீங்க அழிய மாட்டீங்க. இந்த தைரியம் உங்களுக்கு வந்துட்டா அப்புறம் பயங்கிற பேய்க்கு உங்ககிட்ட இடமே இருக்காது. அந்த பயம் போன இடத்துல தான் உண்மையான பக்தி பிறக்கும். பக்திங்கிறது சாமி கும்பிடுறது மட்டும் இல்ல, இந்த வாழ்க்கையை அது இருக்கிறபடியே நேசிக்கிறது தான் உண்மையான பக்தி. அந்த நேசிப்பு உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க பாக்குற எல்லாமே அழகா தெரியும், வழி கூட ஒரு அனுபவமா தெரியும். அந்த அனுபவத்தோட அடுத்த கட்டத்துக்கு நாம போகலாம். ஏன்னா இன்னும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம எப்பவுமே வெளியில இருக்கிற மனுஷங்களையும் சூழ்நிலைகளையும் தான் நம்ம கஷ்டத்துக்கு காரணம்னு கை காட்டுவோம். அவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் என்னை திட்டான், இந்த கவர்மெண்ட் சரியில்லை, என் நேரம் சரியில்லை அப்படின்னு மற்றவங்க மேல பழிய போடுறது நமக்கு ரொம்ப சுலபம். ஆனா கண்ணீரை புன்னகையா மாத்த விடாம நம்மளை தடுக்கிற உண்மையான எதிரி வெளியில இல்ல, அது நமக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கு. கிருஷ்ணர் கீதையில ஒரு இடத்துல சொல்றாரு, உனக்கு நீயே தான் நண்பன், உனக்கு நீயே தான் எதிரின்னு. இதை கேட்கும்போது கொஞ்சம் உரைக்கும். ஏன்னா நம்மளோட கோபம், பொறாமை, பேராசை, பயம் இதுதான் நம்மளை நிம்மதியா இருக்க விடாம பண்ணுது. யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தை 5 நிமிஷத்துல காத்துல கரைஞ்சு போயிருக்கும். ஆனா அந்த ஒரு நிமிஷம் நடந்த விஷயத்த மனசுக்குள்ள போட்டு 100 தடவை 1000 தடவை அசை போட்டுக்கிட்டே இருப்போம். அவன் எப்படி அப்படி சொல்லலாம், என்ன அவமானம் பண்ணிட்டானேன்னு நாமளே அந்த வலியை அதிகமாக்கிக்கிறோம். அந்த மனுஷன் சொன்னது ஒரு அடிதான், ஆனா அந்த அடியை திரும்ப திரும்ப நம்மளே நமக்கு அடிச்சுக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் நம்ம எதிரி. கோபம் வந்துட்டா புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யலைன்னா மனுஷன் தப்பு பண்ணுவான். தப்பு பண்ணா அப்புறம் நிம்மதி போயிடும். இதனாலதான் கண்ணீர் நம்மளை துரத்துது. நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. அதுல அழுக்கு படிஞ்சிருந்தா வெளியில இருக்கிற அழகான உலகம் கூட அசிங்கமா தான் தெரியும். முதல்ல அந்த அழுக்க துடைக்கணும். மத்தவங்க மேல இருக்கிற வன்மத்தை விடுங்க. ஒருத்தரை நீங்க வெறுக்கிறீங்கன்னா அந்த வெறுப்பு அவங்கள விட உங்களைத்தான் அதிகமா பாதிக்குது. ஒரு கரியை எடுத்து ஒருத்தர் மேல எரியணும்னு நீங்க நினைச்சா முதல்ல உங்க கை தான் அழுக்காகும். அதே மாதிரி தான் கோபமும்.
மத்தவங்களை எரிக்கிறதுக்கு முன்னாடி அது உங்களைத்தான் சுட்டு பொசுக்கும். அந்த பொசுங்கிற வலியில தான் நாம அழுதுகிட்டு இருக்கோம். மன்னிப்புங்கிறது ஒரு பெரிய ஆயுதம். அது மத்தவங்களுக்காக இல்ல, உங்களோட நிம்மதிக்காக. போயிட்டு போறான்னு விட்டுட்டு பாருங்க, உங்க மனசு ஒரு பறவை மாதிரி லேசாயிடும். பேராசைங்கிறது இன்னொரு பெரிய வில்லன். நமக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சா உடனே 10 லட்சம் வேணும்னு ஆசைப்படுவோம். அந்த 10 லட்சம் வர்ற வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்க மாட்டோம். வந்த பிறகு அடுத்த கோடிக்கு ஓடுவோம். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா எப்பத்தான் நம்ம வாழ்க்கையை ரசிக்கிறது? இந்த ஓட்டத்துல நிம்மதியை தொலைச்சிட்டு வாழ்க்கை பூரா கஷ்டமா இருக்குன்னு புலம்புறதுல என்ன நியாயம் இருக்கு? உங்களுக்கு எது தேவையோ அது பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுக்கும். ஆனா உங்களுக்கு எது ஆசையோ அதுக்கு முடிவே கிடையாது. ஆசையை துரத்துறவன் பிச்சைக்காரன். கிடைச்சதை வச்சு திருப்தி அடைகிறவன் தான் உண்மையான ராஜா. அந்த ராஜாவோட முகத்துல தான் புன்னகை இருக்கும். அப்புறம் அந்த பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற அந்த பயமே பாதி உசிரை வாங்கிடும். வேலை போயிடுமோ, உடம்பு சரியில்லாம போயிடுமோ, மற்றவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு 1000 கவலைகள். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாத, அது உன் கையில இல்ல. பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது, பக்தி இருக்காது. பயம் உங்களை ஒரு மூலையில முடக்கி வச்சிடும். ஆனா எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேங்கிற அந்த துணிச்சல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கீதையோட சாரம். அந்த துணிச்சல் வந்துட்டா கண்ணீரை துடைக்க யாருமே தேவையில்லை. உங்க தன்னம்பிக்கையே உங்க கண்ணீரை துடைக்கும். உங்களை நீங்களே மாத்திக்கிறது தான் இந்த உலகத்துல இருக்கிற பெரிய புரட்சி. மத்தவங்கள மாத்தணும்னு நினைக்காதீங்க, அது நடக்காத காரியம். ஒருத்தர் உங்களை மதிக்கலையா, அவங்கள மாத்த முயற்சி பண்ணாதீங்க. அவங்க மதிக்காததுனால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போயிடலைங்கிற அந்த புரிதலை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு வைரம் குப்பையில கிடந்தாலும் வைரம் தான். அதை யாராவது குப்பைன்னு சொன்னா அதுக்காக அந்த வைரம் அழுதுகிட்டே இருக்குமா? இருக்காது. ஏன்னா அதோட மதிப்பு அதுக்கு தெரியும். உங்க மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சா மத்தவங்க பேசுற பேச்சு உங்களை காயப்படுத்தாது. காயமே படாத மனசுக்கு அழ வேண்டிய அவசியம் என்ன? நம்ம குணத்தை நாமளே செதுக்கணும். ஒரு சிற்பி எப்படி வேண்டாத கல்லை செதுக்கி அழகான சிலையா மாத்துறாரோ, அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற தேவையற்ற கோபத்தை, பொறாமைய, அனாவசியமான கவலைகளை செதுக்கி தள்ளணும். அந்த வேலை கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த வேலை முடிஞ்சா ஒரு அழகான நீ வெளியே வருவ. அந்த புது மனுஷன் யாருக்காகவும் அழமாட்டான், எதற்கும் கலங்க மாட்டான். அவன் ஒரு பாறை மாதிரி உறுதியா இருப்பான். ஆனா அந்த பாறைக்குள்ள ஒரு ஈரமான அன்பு இருக்கும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். வாழ்க்கைங்கிறது ஒரு ஸ்கூல். இங்க ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வாத்தியார் தான். உங்களை ஏமாத்துறவன் யாரையும் நம்பாதேன்னு கத்துக் கொடுக்கறான். உங்களை திட்டுறவன் பொறுமையாயிருன்னு கத்துக் கொடுக்கறான். உங்களை கைவிட்டவன் உன் கால்ல நில்லுன்னு கத்துக் கொடுக்கறான். இப்படி எல்லாரையும் ஒரு பாடமா பார்க்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் யார் மேலையும் கோபம் வராது. கோபம் வராத இடத்துல கவலைக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்காது. அங்க புன்னகை தானா வந்து குடியேறும். உங்க கண்ணீரை ஒரு முதலீடா மாத்துங்க. அந்த வலியிலிருந்து ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கோங்க. அந்த பாடம் உங்களை ஒரு ஞானியா மாத்தும். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறந்திருக்கும். ஆமா, இவ்வளவு நாள் நான் தேவையில்லாத விஷயத்துக்காகத்தான் அழுதுகிட்டு இருந்தேன்னு உங்களுக்கே தோணும். அந்த தோணல் தான் முதல் வெற்றி. ஆனா இந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும்னா நாம இன்னும் சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். வெறும் பேச்சு மட்டும் போதாது, அது செயல்ல வரணும். அந்த செயல் எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையை எப்படி ஒரு வழிபாடா மாத்தணுங்கிறத பத்தி நம்ம அடுத்த பாகத்துல பார்ப்போம். ஏன்னா நிம்மதிங்கிறது ஒரு கடையில வாங்குற பொருள் இல்ல, அது நாமளே உருவாக்கிக்கிற ஒரு சொத்து. வாழ்க்கையில நாம ரொம்ப சோர்ந்து போற நேரத்துல, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனையை கடவுள் கொடுக்கறாரு அப்படின்னு வானத்தை பார்த்து கத்துவோம். ஆனா உண்மையிலேயே நாம செஞ்ச நல்ல காரியங்கள் என்னைக்கும் வீணா போகாதுங்கிறது தான் நிதர்சனம். கிருஷ்ணர் கீதையில ஒரு இடத்துல ரொம்ப அழுத்தமா சொல்றாரு, நல்லது செய்யறவன் என்னைக்கும் கெட்டு போறதில்லைன்னு. இதை நாம ஆழமா நம்பணும். நாம ஒருத்தருக்கு செஞ்ச உதவி, நாம மத்தவங்களுக்காக சிந்தின கண்ணீர், நாம மத்தவங்க மேல காட்டின அந்த உண்மையான அன்பு, இது எல்லாமே ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி உங்க கணக்குல ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா அது உங்க பழைய கணக்கை தீர்க்கிறதுக்காக இருக்கலாம். ஆனா நீங்க செஞ்ச தர்மம் உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து கண்டிப்பா காப்பாத்தும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, தர்மம் தலை காக்கும்னு. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னதில்ல. நீங்க ஒருத்தருக்கு கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு கை கொடுத்திருப்பீங்க, அதை அவங்க மறந்திருக்கலாம், ஆனா அந்த பிரபஞ்சம் மறக்காது. நீங்க ரொம்ப அடிபட்டு இனிமே எழுந்திக்கவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த நேரத்துல எங்கிருந்தோ ஒரு சின்ன உதவி வரும், ஒரு சின்ன ஆறுதலான வார்த்தை வரும். அதுதான் நீங்க முன்னாடி செஞ்ச தர்மத்தோட பலன். அதனால நான் இவ்வளவு நல்லது பண்ணியும் எனக்கு கஷ்டம் வருதேன்னு நினைச்சு இனிமே அழாதீங்க.
அந்த நல்லது தான் உங்களை இப்போ தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அது இல்லைன்னா நீங்க இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிருப்பீங்க. வாழ்க்கையில தர்மங்கிறது மற்றவங்களுக்கு காசு கொடுக்கறது மட்டும் இல்ல. ஒருத்தர் மனசு உடையிறப்போ அவங்க கூட நிக்கிறது தர்மம். ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அதை தட்டி கேட்கறது தர்மம். உங்களை நீங்களே நேசிச்சு உங்க கடமையை சரியா செய்யறது ஒரு பெரிய தர்மம். நாம ஏன் கவலைப்படுறோம்னா மத்தவங்க நமக்கு என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நாம மத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அங்க ஒரு பெரிய பலம் வரும். அந்த பலம் உங்க கண்ணீரை அப்படியே ஆவியாக்கிடும். கொடுக்கிற கைப்பு எப்பவுமே ஒரு தனி கம்பீரம் உண்டு. அந்த கம்பீரம் உங்க முகத்துல ஒரு புன்னகையை தரும். அர்ஜுனன் போர்க்களத்துல நின்னப்போ அவனோட வில்லே கீழே விழுந்துருச்சு. அவன் கை நடுங்குது, கண்ணுல தண்ணி முட்டுது. எப்படி நான் என் சொந்தக்காரங்களையே கொல்லுவேன்னு கேட்கிறான். அப்போ கிருஷ்ணர் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? உன் கடமையை செய், அதுதான் உன் தர்மம். நாம சில நேரங்கள்ல கஷ்டமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அந்த முடிவுகள் மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அது தர்மத்தின்படி சரியா இருந்தா நீங்க பயப்பட தேவையே இல்லை. மற்றவங்க உங்களை தப்பா நினைப்பாங்களேன்னு பயந்து நீங்க பின்வாங்கினா அதுதான் உங்களை காலத்துக்கும் அழ வைக்கும். ஆனா நான் சரியா தான் இருக்கேங்கிற அந்த மனசாட்சியோட ஒரு காரியத்தை செஞ்சா அந்த நிம்மதியே ஒரு பெரிய சொத்து. வாழ்க்கையில நாம படுற கவலைகளுக்கு இன்னொரு காரணம் நம்மளோட ஒப்பீடு. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், நமக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்படுறோம். அவன் ஏதோ ஒரு தர்மம் செஞ்சிருக்கான், அவனுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்துல வரும். ஒருத்தரோட வாழ்க்கைய அவரோட முற்றுப்புள்ளி வரைக்கும் பார்த்தாதான் தெரியும் அது வெற்றியா தோல்வியான்னு. இடையில வர்ற மேடு பள்ளத்தை பார்த்துட்டு எனக்கு விதியே இல்லைன்னு கண்ணீர் விடாதீங்க. உங்களோட ஓட்டம் தனி, அவங்களோட ஓட்டம் தனி. உங்க பாதையில நீங்க உறுதியா நடங்க. மத்தவன் முன்னாடி போறான்னு நினைச்சு வேகமா ஓடாதீங்க, இல்ல அவன் பின்னாடி இருக்கான்னு நினைச்சு மெத்தனமா இருக்காதீங்க. வாழ்க்கை உங்களை ஒரு மூலையில உட்கார வச்சு அழுதாலும் நீங்க அந்த கண்ணீரை தொடச்சிட்டு எழுந்திருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல ஜெயிக்கிறவன் யாருன்னா எத்தனை தடவை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருக்கிறவன் தான். விழுறது தப்பில்ல, ஆனா விழுந்த இடத்திலேயே கிடந்து எனக்கு வலிக்குதேன்னு அழுதுகிட்டு இருக்கிறது தான் பெரிய தப்பு. அந்த பூமியை உதைச்சிக்கிட்டு எழுந்துறீங்க. அந்த வேகம்தான் உங்க வெற்றி. கிருஷ்ணர் சொல்லி கொடுத்தது ஒரு வீரமான வாழ்க்கையை தான். சோர்ந்து போய் உட்கார்ந்து புலம்புறதுக்கு ஆன்மீகத்துல இடமே இல்லை. நிமிர்ந்து நில்லுங்க. உங்க தர்மம் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலையா நிற்கும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் போது இன்னைக்கு நான் யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட நினைக்க மாட்டேன்னு ஒரு உறுதி எடுங்க. அந்த ஒரு எண்ணமே உங்க மனசை பரிசுத்தமாக்கும். மனசு சுத்தமா இருந்தா அங்க அழுக்கு சேராது. அழுக்கு சேராத மனசுல தெளிவு இருக்கும். தெளிவு இருக்கிற இடத்துல கவலைக்கு தங்குறதுக்கு அட்ரஸ் கிடைக்காது. கவலை இல்லைன்னா அப்புறம் என்ன, புன்னகை தான். உங்க முகத்துல இருக்கிற அந்த சிரிப்பு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தரும். அவராலேயே இப்படி இருக்க முடியுதுன்னா நம்மால முடியாதான்னு 4 பேர் யோசிப்பாங்க. அப்படி மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா வாழறது தான் ஒரு மனுஷனோட உண்மையான சாதனை. கண்ணீருங்கிறது உங்களை சுத்தப்படுத்துற ஒரு கங்கை மாதிரி. அழுது முடிச்ச பிறகு உங்க மனசு ரொம்ப லேசாகும். ஆனா அந்த லேசான மனசை அப்படியே விட்டுடாதீங்க. அதுல நல்ல விதைகளை விதைங்க. நான் இதையெல்லாம் தாண்டி வந்துட்டேன், இனிமே எதை கண்டும் அஞ்ச மாட்டேன்னு ஒரு வைராகியத்தை வளர்த்துக்கோங்க. அந்த வைராகியம் தான் உங்களை ஒரு இரும்பு மனுஷனா மாத்தும். ஆனா அந்த இரும்புக்குள்ளையும் ஒரு இலகிய மனசு இருக்கணும். அதுதான் தர்மம். தர்மத்தோட இருக்கிறவனுக்கு யம தர்மன் கூட பயப்படுவான். அப்புறம் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏமாத்துறோம். இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய வெளிச்சம் தெரியுதுன்னு எனக்கு புரியுது. ஆமா, நான் செஞ்ச நல்லது என்னை காப்பாத்துங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்தாலே போதும், நீங்க பாதியே ஜெயிச்சிட்டீங்க. ஆனா இந்த நம்பிக்கையை செயல்ல காட்டுறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வேணும். அதுதான் சமநிலை. இன்பம் வரும்போது துள்ளாம, துன்பம் வரும்போது கலங்காம இருக்கிற அந்த வித்தையை நாம கத்துக்கணும். அது எப்படிங்கிறது தான் நம்ம அடுத்த பாகத்தோட மைய கருத்து. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். ஆனா நாம அதுல அசையாம உட்கார கத்துக்கணும். வாழ்க்கையில நாம படுற பெரிய அவஸ்தை என்ன தெரியுமா? ஒரு சின்ன சந்தோஷம் வந்தா உடனே ஆகாயத்துல பறப்போம். நான் தான் ராஜா, எனக்கு நிகர் யாரும் இல்லைன்னு மாறுதட்டிப்போம். ஆனா அடுத்த நிமிஷமே ஒரு சின்ன அடி விழுந்தா அப்படியே பாதாளத்துல விழுந்து ஐயோ என் வாழ்வே முடிஞ்சு போச்சுன்னு கதறுவோம். இந்த ஏத்த இறக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மனுஷனை ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆக்கிடுது. கிருஷ்ணர் கீதையில ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு, சமத்துவம் யோக உச்சியதே. அதாவது எல்லா சூழ்நிலையிலையும் மனசை சமமா வச்சுக்கிறது தான் உண்மையான யோகம். இது ஏதோ இமயமலையில இருக்கிற சாமியார்களுக்கு மட்டுமானது கிடையாது. இது நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒரு பெரிய மருந்து. யோசிச்சு பாருங்க, ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல எவ்வளவோ நதிகள் வந்து கலக்குது. மழை பெய்யுது.
ஆனா அந்த கடல் என்னைக்காவது பொங்கி வழிஞ்சி ஊருக்குள்ள வருதா? இல்ல. அதே மாதிரி கோடை காலத்துல தண்ணி வரலன்னா அந்த கடல் வத்தி போயிடுதா? அதுவும் இல்ல. கடல் எப்பவுமே தாம் மட்டத்துல கரெக்டா நிக்கும். அதே மாதிரி தான் நம்ம மனசும் இருக்கணும். லாபம் வந்தா ஒரு சிரிப்பு, நஷ்டம் வந்தா ஒரு கண்ணீர். இது சாதாரண மனுஷனோட குணம். ஆனா லாபத்தையும் நஷ்டத்தையும் ஒரே மாதிரி பார்க்கறவன் தான் உண்மையான ஞானி. இதுவும் கடந்து போகுங்கிற அந்த மந்திரம் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏன் அழறோம்? நாம ஒரு விஷயத்தை மிக பெருசா கற்பனை பண்ணிக்கிறோம். ஒரு தோல்வி வந்தா அதுதான் உலகத்தோட முடிவுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நாம மறந்துடுறோம். ஒரு நாள் முழுக்க வெயில் அடிச்சாதான் அடுத்த நாள் வர்ற நிழலோட அருமை நமக்கு தெரியும். பசி எடுத்தாதான் சாப்பாடோட ருசி புரியும். அதே மாதிரி தான் கஷ்டம் வந்தாதான் சந்தோஷத்தோட மதிப்பு நமக்கு தெரியும். கஷ்டமே இல்லாத வாழ்க்கை ஒரு சப்புன்னு இருக்கிற குழம்பு மாதிரி. அதுல எந்த சுவையுமே இருக்காது. அதனால கஷ்டம் வரும்போது வாடா பார்க்கலான்னு ஒரு சவால் விடுங்க. அந்த சவால்ல ஒரு புன்னகை ஒளிஞ்சிருக்கு. நம்ம மனசு ஒரு ஊஞ்சல் மாதிரி. அது இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த ஊஞ்சலை ஒரு இடத்துல நிறுத்த கத்துக்கணும். யாராவது உங்களை புகழ்ந்தா அப்பாடா நான் பெரிய ஆளாயிட்டேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதே வாய் நாளைக்கு உங்களை துற்றும். ஒருத்தன் உங்களை திட்டுறான்னா அது அவனோட தரம், உங்க தரம் இல்ல. ஒரு அழுக்கு துணியை உங்க மேல தூக்கி போட்டா நீங்க அதை எடுத்து உங்க மேலேயே போட்டுப்பீங்களா? மாட்டீங்க. தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் மற்றவங்களோட பேச்சும் செயலும். அதை உங்க மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டு போய் அங்கே ஒரு பெரிய காயத்தை உருவாக்கிக்காதீங்க. காயமில்லாத மனசுக்கு மருந்து போட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம ரொம்ப நேசிச்சவங்க நம்மளை விட்டு போவாங்க. அப்ப வர்ற வலி இருக்கே, அது உயிரையே பிழியும். அந்த நேரத்துல கடவுளே எனக்கு ஏன் இந்த அநீதின்னு கேட்போம். ஆனா ஒரு மரத்துல இருந்து ஒரு பழுத்த இலை கீழே விழுதுன்னா அது அந்த மரத்துக்கு பாரம் குறைஞ்சதுன்னு அர்த்தம். புது இலை வர்றதுக்கு அந்த இலை வழிவிடணும். இயற்கை எதையுமே காரணம் இல்லாம செய்யாது. ஒரு கதவு அடைக்கப்பட்டா கண்டிப்பா இன்னொரு ஜன்னல் திறந்திருக்கும். நாம அந்த அடைக்கப்பட்ட கதவையே பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறதுனால திறந்திருக்கிற அந்த ஜன்னல் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்து பாருங்க, உலகம் இன்னும் அழகாத்தான் இருக்கு. உண்மையான பலம் எங்க இருக்கு தெரியுமா? உங்க அமைதியில தான் இருக்கு. எவன் ஒருவன் எந்த சூழ்நிலையிலையும் பதட்டப்படாம நிதானமா இருக்கானோ அவன்கிட்ட தான் அந்த பிரபஞ்சமே சரணடையும். ஒரு குளத்துல தண்ணி அசையாம இருந்தாதான் அதுல உங்களோட பிம்பம் தெளிவா தெரியும். தண்ணி ஆடிக்கிட்டே இருந்தா எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் உங்க மனசும் குழப்பத்துல இருக்கணும். அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. இது நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. அந்த ஒரு வரி உங்க ரத்த அழுத்தத்தை குறைக்கும், உங்க பயத்தை போக்கும், உங்க கண்ணீரை நிறுத்தும். நம்ம ஊர்ல விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்லுவாரு, உன்னால் எதையும் செய்ய முடியும்னு. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும்னா முதல்ல நீங்க உங்களை நம்பணும். ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு புலம்புறது பலவீனத்தோட அடையாளம். கஷ்டம் வந்திருக்கா, சரி அதை எப்படி சரி பண்ணலான்னு யோசிக்கிறது தான் வீரத்தோட அடையாளம். அந்த வீரம் உங்ககிட்ட இருக்கு, அதை தட்டி எழுப்புங்க. நீங்க அழுதா உங்க கஷ்டம் தீர போறதில்ல. ஆனா நீங்க சிரிச்சா அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ள உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். அந்த தெம்பு தான் உங்க வாழ்க்கையோட முதலீடு. கண்ணீருங்கிறது ஒரு மழை மாதிரி. மழை பெஞ்சா பூமி குளிரும். ஆனா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா வெள்ளம் வந்து ஊரே அழிஞ்சிரும். அதே மாதிரி தான் அழுகையும். ஒரு கட்டத்துல அதை நிறுத்தணும். நிறுத்திட்டு உங்க வேலையில இறங்கணும். இன்னைக்கு நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நாளைக்கு ஒரு முத்துச்சரமா மாறும். எப்ப தெரியுமா? நீங்க அந்த கஷ்டத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டு மேல வரும்போது மட்டும்தான். விழுந்துட்டேன்னு அழறதை விட எப்படி எழுந்திருக்கணும்னு யோசிக்கிற இடத்துல தான் கடவுள் உங்க கூட வந்து நிப்பாரு. கடவுள் எப்பவுமே சோம்பேறிங்க கூடவோ புலம்புறவங்க கூடவோ இருக்கிறதில்ல. உழைக்கிறவன் கூடவும் உறுதியா இருக்கிறவன் கூடவும் தான் அவர் இருப்பாரு. இப்போ உங்க மனசு ஒரு கல் தூண் மாதிரி உறுதியாகணும். வெளியில புயல் வீசலாம், மழை பெய்யலாம், ஆனா அந்த தூண் அசையாது. அந்த உறுதி தான் உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் மனுஷனா மாத்தும். கண்ணீரை புன்னகையா மாத்துற வித்தை இப்போ உங்களுக்கு பிடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் சரண். அதாவது எல்லாத்தையும் அந்த பரம்பொருள் கிட்ட விட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது. அது எப்படின்னு நாம அடுத்த பாகத்துல பார்ப்போம். ஏன்னா பாரத்தை தலையில சுமக்கிறத விட அதை கீழே இறக்கி வச்சுட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம். நாம ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம்னு என்னைக்காவது ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா நாம இந்த உலகத்தோட மொத்த பாரத்தையும் நம்ம தலையிலேயே சுமந்துக்கிட்டு இருக்கோம். என் குடும்பம் என்னாகும், என் பிள்ளைங்க எதிர்காலம் என்ன, நான் ஆரம்பிச்ச இந்த பிசினஸ் என்னாகும், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம அறிவுக்கு எட்டாத
நம்ம கட்டுப்பாடுல இல்லாத 1000 விஷயங்களை நினைச்சு நாமளே ஒரு பெரிய மூட்டையை கட்டி நம்ம தலையில ஏத்தி வச்சிருக்கோம். அந்த மூட்டையோட கனம் தாங்க முடியாம தான் நம்ம முட்டி நடுங்குது, கண்ணுல தண்ணி வருது. ஆனா கிருஷ்ணர் கீதையில கடைசியா ஒரு ரகசியத்தை உடைக்கிறாரு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज. அதாவது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு ஒரு தைரியம் கொடுக்கறாரு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கீங்க. அந்த பஸ்ஸோட டிரைவர் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாருன்னு. அதனால நீங்க நிம்மதியா சீட்ல உட்காந்து வெளியில இருக்கிற வேடிக்கையை பார்த்துக்கிட்டு வர்றீங்க. ஆனா அந்த பஸ்ல உட்காந்துக்கிட்டே உங்க கையில இருக்கிற பெட்டியை ஏன் தலையிலேயே சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? பெட்டியை கீழே வச்சா பஸ்ஸால தாங்க முடியுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு நம்மளோட கவலை. பஸ்ஸே உங்களை சுமக்கும்போது அந்த பெட்டியையும் சேர்த்து தான் சுமக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகம். உங்களை படைச்ச அந்த சக்திக்கு தெரியும் உங்களை எப்படி வழி நடத்தணும்னு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த டிரைவர் சீட்ல இருக்கிற இறைவன் கிட்ட உங்க பாரத்தை ஒப்படைக்கிறது தான். ஷரண் அப்படின்னா என்ன? அது ஏதோ சோம்பேறித்தனமா உட்காந்துருக்கிறது கிடையாது. உங்க வேலையை நீங்க முழு மூச்சோட செய்யணும். ஆனா அதோட முடிவை, ரிசல்ட்டை அந்த பரம்பொருள் கிட்ட விட்டுடணும். நான் என் கடமையை செஞ்சுட்டேன், இனிமே நீ பாத்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அமைதியா இருங்க. அந்த நிமிஷமே உங்க மனசுல இருக்கிற 90% பாரம் குறைஞ்சிடும். ஒரு சின்ன குழந்தை தன் அப்பா கையை பிடிச்சுக்கிட்டு கூட்டத்துல நடக்கும்போது அதுக்கு எந்த பயமும் இருக்காது. ஏன்னா அந்த தந்தை நம்மளை கைவிட மாட்டாருன்னு அந்த பிஞ்சு மனசுக்கு தெரியும். நாம தான் விவரம் தெரிஞ்ச மனுஷங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த தந்தை கையை விட்டுட்டு தனியா ஓடி போய் தொலைஞ்சு நின்று அழுதுகிட்டு இருக்கோம். மறுபடியும் அந்த கையை பிடிச்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு பயம்? நாம ஏன் அழறோம்? நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வருத்தப்படுறோம், இல்ல யாரோ நமக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னு கோவப்படுறோம். ஆனா இந்த உலகத்துல நடக்கிற ஒரு அணு கூட அவரோட அசைவு இல்லாம நடக்கிறதில்ல. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது உங்களை ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக இருக்கலாம். ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர் கத்தியால கீறுவாரு, அது வலிக்கும், ரத்தம் வரும். ஆனா அந்த வலி தான் உங்க உயிரை காப்பாத்துது. அதே மாதிரி வாழ்க்கை கொடுக்கிற காயங்கள் எல்லாமே ஒரு அறுவை சிகிச்சை தான். உங்க மனசுல இருக்கிற அகங்காரத்தையும் தேவையற்ற ஆசைகளையும் நீக்கிறதுக்கான சிகிச்சை அது. அதை ஏத்துக்க பழகிக்கிட்டா வலி வேதனையா தெரியாது, அது ஒரு மருந்தா தெரியும். இனிமே கவலையே இல்லைன்னு நீங்க எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? எனக்குன்னு யாரும் இல்லை, ஆனா எனக்குள்ள அந்த ஈசன் இருக்கான்னு நீங்க நம்புறப்போதான். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை கைவிட்டவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் வந்துட்டு போற நிழல்கள். ஆனா அந்த நிழலுக்கு சொந்தக்காரன் உள்ளேயே இருக்கான். நீங்க அவனை பிடிச்சுக்கிட்டா உலகம் உங்களை என்ன செஞ்சாலும் நீங்க கலங்க மாட்டீங்க. ஒரு பெரிய புயல் வரும்போது ஒரு சின்ன புல்தர கீழே குனிஞ்சிடும். புயல் போன பிறகு மறுபடியும் நிமிர்ந்து நிற்கும். ஆனா பெரிய மரம் எதிர்த்து நின்னு வேரோட சாஞ்சிடும். அதே மாதிரிதான் வாழ்க்கை. வாழ்க்கையோட போராட்டத்துல வளைஞ்சு கொடுக்க கத்துக்கணும். அந்த வளைந்து கொடுக்கிற குணம்தான் ஷரண். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அவனின்றி அணுவும் அசையாதுன்னு. இது வெறும் பேச்சில்ல, இது ஒரு மகா உண்மை. நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காதீங்க. நடந்தது நடந்துருச்சு, இனிமே நான் சரியா இருப்பேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்து போங்க. காலத்தை வீணடிக்காதீங்க. ஏன்னா உங்க கண்ணீரால கடந்த காலத்தை மாத்த முடியாது, ஆனா உங்க புன்னகையால எதிர்காலத்தை அழகாக்க முடியும். அந்த புன்னகை எங்கிருந்து வரும்? எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது என்னை கைவிடாதுங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையிலிருந்து தான் வரும். சில நேரங்கள்ல நாம கேட்டது கிடைக்காது, அப்ப நாம அழுவோம். ஆனா கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தா நாம கேட்டது கிடைக்காதது தான் நல்லதுன்னு தோணும். அப்பாடா, அன்னைக்கு அது நடக்கலையே, அதனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு நீங்களே சொல்லுவீங்க. அதனால ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சு அமைதியா இருங்க. கடவுள் உங்களுக்கு எதை கொடுக்கலையோ அதை விட சிறந்த ஒன்ன உங்களுக்கு தரப்போறாருன்னு அர்த்தம். அந்த பொறுமை உங்களுக்கு வேணும். பொறுமை இருக்கிற இடத்துல தான் ஞானம் பிறக்கும். ஞானம் இருக்கிற இடத்துல தான் நிம்மதி தங்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. சில இடத்துல ஏணி இருக்கும், சில இடத்துல பாம்பு இருக்கும். பாம்பு கடிச்சு கீழே இறங்குறப்போ வருத்தப்படாதீங்க, ஏன்னா அங்கதான் அடுத்த பெரிய ஏணி காத்துக்கிட்டு இருக்கும். விளையாட்டை ரசிச்சு விளையாடுங்க. தோத்துட்டோமேன்னு அழுதுகிட்டு இருந்தா அடுத்த ஆட்டத்தை நீங்க இழந்துருவீங்க. எல்லாம் அவன் செயல்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பாருங்க, உங்க மனசு ஒரு பஞ்சு மாதிரி லேசாயிடும். அந்த லேசான மனசுல தான் சந்தோஷம் குடியேறும். உங்க கண்ணீல துடைக்க அந்த பரம்பொருளே ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு நண்பனா உங்க கூடவே வருவான். அந்த துணையை நீங்க உணர்ந்தா அப்புறம் இந்த உலகத்துல உங்களை யாராலையும் அழ வைக்க முடியாது. இப்போ உங்க மனசு ஒரு தெளிந்த நீரோட மாதிரி ஆகியிருக்கும். ஆமா, நான் ஏன் இவ்வளவு பாரத்தை சுமக்கணும், அவர்கிட்ட விட்டுடலாமே உங்களுக்கே தோணும். அந்த தோணல் தான் உங்களை ஒரு பெரிய மனுஷனா மாத்த போகுது. கண்ணீரை புன்னகையா மாத்திர அந்த மேஜிக் இப்போ உங்க கைக்கு வந்துருச்சு. ஆனா இந்த மேஜிக்கை நீங்க மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அது எப்படின்னு நாம அடுத்த பாகத்துல பார்ப்போம். ஏன்னா
நாம மட்டும் நிம்மதியா இருந்தா போதாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் அந்த நிம்மதிக்கு கூட்டிட்டு போகணும். வாழ்க்கையில நாம மத்தவங்கள ஜெயிக்கணும், மத்தவங்க முன்னாடி கெத்தா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா நிஜமான வெற்றி எங்க இருக்கு தெரியுமா? உங்களோட சொந்த மனசை நீங்க எப்போ ஜெயிக்கிறீங்களோ அங்கதான் நிம்மதி ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் கீதையில ஒரு முக்கியமான ரகசியத்தை அர்ஜுனனுக்கு சொன்னாரு. யாரு தன்னோட புலன்களையும் மனசையும் கட்டுப்படுத்த கத்துக்கிறானோ அவனுக்கு இந்த உலகமே ஒரு விளையாட்டு மைதான மாதிரி தான். நாம ஏன் கவலைப்படுறோம்? நம்ம மனசு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. அது போன காலத்தை நினைச்சு வருத்தப்படுது, இல்ல வராத காலத்தை நினைச்சு பயப்படுது. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இன்னைக்கு அப்படிங்கிற அந்த அழகான தருணத்தை நாம கண்ணீரால நினைச்சு வீணாக்கிக்கிட்டுறோம். யோசிச்சு பாருங்க, உங்க மனசு ஒரு குதிரை மாதிரி. அந்த குதிரை மேல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா அந்த குதிரை உங்க பேச்சை கேட்காம அது இஷ்டத்துக்கு ஓடுனா நீங்க எங்க போய் விழுவீங்கன்னு தெரியாது. அந்த பயத்துல தான் நாம அழுதுகிட்டே இருக்கோம். ஆனா அந்த புலன்களோட கடிவாளத்தை உங்க கைக்கு கொண்டு வந்துட்டா அப்புறம் பயம் இருக்காது. கோபம் வரும்போது இப்ப நான் கோபப்பட மாட்டேன்னு உங்க மனசுகிட்ட சொல்லுங்க. வருத்தம் வரும்போது இது வெறும் ஒரு நிழல், நிஜம் கிடையாதுன்னு அதை தட்டி விடுங்க. இந்த தற்கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் எப்போ உங்களுக்குள்ள வருதோ அப்பவே உங்க கண்ணீரெல்லாம் ஒரு வைரம் மாதிரி பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம மனசுக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அது எப்பவுமே குறைகளை தான் தேடும். எனக்கு அது இல்ல, எனக்கு இது கிடைக்கல, அவன் என்ன அப்படி சொல்லிட்டான்னு இல்லாததை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கு கிடைச்ச இருக்கிற விஷயங்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கைகால் சுகமா இருக்கு, மூச்சு விட காத்து இருக்கு, குடிக்க தண்ணி இருக்கு, உங்களை நேசிக்க ஒரு 4 பேர் இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத பொக்கிஷம். ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன நஷ்டத்துக்காக உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே கண்ணாடியில பாருங்க. நான் உயிரோடு இருக்கேன், எனக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு, என்னால எதையும் மாத்த முடியும்னு ஒரு சத்தம் போடுங்க. அந்த சத்தம் உங்க சோம்பேறித்தனத்தையும் கவலையையும் சுக்கு நூறா உடைச்சிடும். வாழ்க்கையில தனிமையை கண்டு பயப்படாதீங்க. நிறைய பேர் எனக்கு யாருமே இல்ல, நான் தனியா இருக்கேன்னு சொல்லி அழறாங்க. ஆனா ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தனியா இருக்கும்போது தான் உங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியும். அந்த தனிமையில தான் கடவுள் உங்க கூட பேசுவாரு. சத்தமா இருக்கிற இடத்துல அவரோட குரல் உங்களுக்கு கேட்காது. அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க மனசை கவனிங்க. அங்க இருக்கிற அந்த அமைதி தான் உங்களோட உண்மையான சொத்து. அந்த சொத்து உங்ககிட்ட இருந்தா அப்புறம் நீங்க ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, நீங்க ஒரு சக்கரவர்த்தி. உலகமே உங்களை விட்டு போனாலும் அந்த அமைதி உங்களை விட்டு போகாது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, தன்னை அறிந்தவன் தலைவனாவான்னு. உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரு? நீங்க வெறும் ஒரு பேரு கிடையாது, நீங்க ஒரு படிப்பு கிடையாது, நீங்க ஒரு ஜாதி மதம் கிடையாது, நீங்க ஒரு அழிவில்லாத ஆன்மா. இந்த ஒரு தெளிவு வந்துட்டா அப்புறம் இந்த உலகத்துல நடக்கிற எந்த தோல்வியும் உங்களை அசைக்க முடியாது. ஒருத்தன் உங்களை அவமானப்படுத்துறான்னா அது அவன் பண்ற தப்பு. அதுக்காக நீங்க ஏன் அழணும்? உங்க தரம் உங்களுக்கு தெரியும். ஒரு தங்கத்தை எடுத்து சகதியில போட்டாலும் அது தங்கம்தான். அதை யாராவது குப்பைன்னு சொன்னா அதுக்காக அந்த தங்கம் அழுதுகிட்டு இருக்குமா? இருக்காது. ஏன்னா அதோட மதிப்பு அதுக்கு தெரியும். உங்க மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சா மத்தவங்க பேச்சை நீங்க காதுலயே போட்டுக்க மாட்டீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி. ஆனா இந்த பரீட்சையில மத்தவங்களோட பேப்பரை பார்த்து காப்பி அடிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கேள்வித்தாள். உங்களோட கேள்வித்தாளை நீங்க தான் எழுதணும். அவன் நல்லா எழுதுறானே, அவனுக்கு மார்க் அதிகமா வருதேன்னு மத்தவனை பார்த்தா உங்களோட நேரம் தான் வீணாகும். உங்களோட வாழ்க்கையை நீங்க ரசிச்சு வாழுங்க. சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்தை தேடுங்க. ஒரு பூ விரிகிறது, ஒரு குழந்தை சிரிக்கிறது, ஒரு காத்து வீசுறது, இதெல்லாம் ரசிக்க கத்துக்கிட்டா அப்புறம் கவலைக்கு எங்க இடம் இருக்கும்? கண்ணீருங்கிறது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அதை வெளியே ஏத்திட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ள கொண்டு வாங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற அகங்காரத்தை கொஞ்சம் குறைச்சி பாருங்க. நான் தான் செஞ்சேன், என் பேச்சை யாரும் கேட்கலையேன்னு அந்த ஈகோ தான் நம்மளை அழ வைக்குது. எல்லாம் அவன் செயல், நான் வெறும் ஒரு கருவிதான்னு நினைச்சிட்டா அப்புறம் வெற்றி வந்தா என்ன, தோல்வி வந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மனநிலை தான் ஒரு மனுஷனை உச்சக்கட்ட நிம்மதிக்கு கூட்டிட்டு போகும். அந்த நிம்மதி உங்க முகத்துல ஒரு அழகான புன்னகையை தரும். அந்த புன்னகையை யாராலையும் திருட முடியாது. அது உங்க சொந்த சொத்து. கண்ணீரை புன்னகையா மாத்துறதுக்கு பெரிய மந்திரம் எதுவும் தேவையில்லை. நேத்து முடிஞ்சு போச்சு, மழாலைக்கு இன்னும் வரல, இன்னைக்கு மட்டும்தான் என் கையில இருக்குங்கிற உண்மையை ஏத்துக்கிட்டா போதும். இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியுமா? பண்ணுங்க.
இன்னைக்கு நீங்க ஒரு வேலையை சரியா செய்ய முடியுமா? செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதா மாத்துங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையில கவலைக்கு வேலையே இருக்காது. நீங்க சிரிச்சா இந்த உலகமே உங்க கூட சிரிக்கும். ஆனா நீங்க அழுதா நீங்க மட்டும்தான் அழணும். அதனால ஏன் தனியா அழணும்? உலகத்தோட சேர்ந்து சிரிங்க. இப்போ உங்க மனசு ஒரு பெரிய மலை மாதிரி உறுதியா இருக்கும். எந்த காத்து வீசினாலும் அந்த மலை அசையாது. உங்களை நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னா உங்க வெற்றியை நீங்க வெளியில தேடல, உங்களுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த தெளிவோட இந்த துணிச்சலோட நாம இந்த உரையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறோம். ஆனா அந்த முடிவு தான் ஒரு பெரிய தொடக்கம், உங்களோட புது வாழ்க்கையோட தொடக்கம். அந்த உச்சகட்ட ஞானத்தை நோக்கி நாம அடுத்த பாகத்துல போவோம். இதோ நம்ம பயணத்தோட உச்சாணி கிளைக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசினது கேட்டது எல்லாம் வெறும் பேச்சு கிடையாது. அது உங்களோட ஆன்மாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில நடந்த ஒரு ரகசிய உரையாடல். இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறத உங்களால உணரக்கூடியதா? ஆரம்பத்துல இருந்த அந்த பாரம், அந்த இருட்டு, எனக்கு மட்டும் ஏன் இப்படிங்கிற அந்த விரக்தி, இதெல்லாம் இப்போ மெதுவா கரைஞ்சு ஒரு தெளிவான நீரோடை மாதிரி உங்க மனசு நிம்மதியா இருக்கிறத கவனிச்சிங்களா? இதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல கொடுத்த அந்த விஸ்வரூப தரிசனத்தோட பலன். வெளியில இருக்கிற போர் முடியல, ஆனா அர்ஜுனனுக்குள்ள இருந்த அந்த பயம் முடிவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் நாளைக்கே காணாம போயிடாது. ஆனா அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ற அந்த நீ இப்போ வேற ஒரு ஆளா மாறிட்ட. கண்ணீருங்கிறது பலவீனத்தோட அடையாளம் இல்லைன்னு நாம பார்த்தோம். ஆனா அந்த கண்ணீரையே பிடிச்சுக்கிட்டு தொங்குறது தான் மனுஷனோட முட்டாள்தனம். ஒரு மழைய தாங்கி நின்ன பூமி எப்படி அடுத்த நிமிஷம் சூரியனை பார்த்து சிரிக்குதோ, அதே மாதிரி நீங்களும் இப்போ சிரிக்கணும். இந்த சிரிப்பு மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக இல்ல, உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கிற ஒரு அங்கீகாரம். வாழ்க்கையே, நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் விழமாட்டேன், ஏன்னா எனக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு அந்த துணிச்சலோட ஒரு அடி எடுத்து வைங்க. அந்த ஒரு அடிதான் உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்த போகுது. நாம ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம்? ஏன்னா நாம இந்த உலகத்தை ஒரு நிரந்தரமான வீடுன்னு நினைச்சிட்டோம். ஆனா இது ஒரு விடுதி மாதிரி தான். இங்க நாம தங்க வர்றோம், கொஞ்ச நாள் இருக்கோம், அப்புறம் காலி பண்ணிட்டு போக போறோம். இந்த இடைப்பட்ட காலத்துல நாம இழந்தது எதுவுமே நம்மளோடது இல்ல. நாம சம்பாதிச்ச எதுவுமே நம்ம கூட வரப்போறதில்ல. அப்போ எதுக்கு இவ்வளவு வேதனை? எதுக்கு இவ்வளவு மன உளைச்சல்? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இந்த ஒரு வரி கவிதைய உங்க மூச்சு காத்தா மாத்திக்கோங்க. அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு கவிதை மாதிரி அழகா தெரியும். கிருஷ்ணர் கடைசியா ஒரு விஷயம் சொல்லுவாரு, உன் மனசை என்கிட்ட வை, உன் கடமையை செய். இதுதான் வாழ்க்கையோட சக்சஸ் ஃபார்முலா. நாம ஏன் கவலைப்படுறோம்னா, நாம முடிவை நம்ம கையில எடுத்துக்க பாக்குறோம். ஆனா முடிவு காலத்தோட கையில இருக்கு. நீங்க விதை போடுறதுல மட்டும் குறியா இருங்க. அந்த விதை முளைக்கலையா, பரவாயில்ல, இன்னொரு விதை போடுங்க. ஏதோ ஒரு விதை கண்டிப்பா ஒரு பெரிய ஆலமரமா நிற்கும். உங்களோட உழைப்பு என்னைக்கும் வீணா போகாது. தர்மத்தோட பாதையில நடக்கிறவனுக்கு தோல்வியே கிடையாது. அவன் விழுந்தாலும் அது ஒரு ஓய்வுக்காகத்தான் இருக்குமே தவிர அழிவுக்காக இருக்காது. இப்போ இந்த உரையை முடிக்கிற நேரத்துல நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கிறேன். இனிமே நீங்க அழமாட்டீங்கன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. கண்ணுல தண்ணி வரலாம், ஆனா மனசு தளர்ந்து போயிடக்கூடாது. அந்த கண்ணீரை ஒரு புன்னகையா மாத்துற அந்த சாவி இப்போ உங்க கையில இருக்கு. அந்த சாவிதான் நம்பிக்கை. கடவுள் மேல நம்பிக்கை, காலத்தின் மேல நம்பிக்கை, எல்லாவற்றையும் விட உங்களை நீங்களே செதுக்கிக்க முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை. இந்த மூணு இருந்தா அப்புறம் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. நீங்க ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. நீங்க அந்த பரம்பொருளோட ஒரு அம்சம். ஒரு சிங்கக்குட்டி ஆட்டு மந்தையில வளர்ந்தாலும் அது சிங்கம்தான். அந்த உருமல் இப்ப உங்களுக்குள்ள இருந்து வரணும். வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது ஏன் எனக்குன்னு கேட்காதீங்க, என்ன வச்சு என்ன செய்ய போறேன்னு கேளுங்க. ஒவ்வொரு வலியும் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனுஷனா மாத்துது. அவமானங்கள் உங்களை ஒரு வைரம் மாதிரி தீட்டுது. தோல்விகள் உங்களை ஒரு வெற்றியாளனா செதுக்குது. இப்போ நிமிர்ந்து நில்லுங்க. உங்க முன்னாடி ஒரு பெரிய உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. அங்க நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அழுதுகிட்டே இருந்தா உங்களை சுத்தி இருக்கிற அழகான விஷயங்களை நீங்க பார்க்காமலேயே போயிடுவீங்க. இனிமே உங்க கண்கள்ல இருக்கிறது ஈரம் இல்ல, அது ஒரு புதிய விடியலோட ஒளி.
அந்த ஒளியில உங்க வாழ்க்கையே பிரகாசிக்கட்டும். இந்த கீதை உபதேசத்தோட சாராம்சம் ஒன்னே ஒண்ணுதான். பயப்படாதே, கலங்காதே, எழுதா மனிதா. நீங்க தனியா இல்ல, உங்க கூடவே அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு. உங்க ஒவ்வொரு துடிப்பிலும் அது இருக்கு. அந்த துணைய உணருங்க. இனிமே கவலைக்கு உங்க அட்ரஸ்ல இடமில்ல. புன்னகை மட்டும்தான் உங்க நிரந்தர அடையாளம். நீங்க சிரிக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற 4 பேரும் சிரிப்பாங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்குற பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அந்த பொறுப்பை ஏத்துக்கோங்க. கண்ணீரை தொடைங்க. ஏன்னா இங்க அலறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாமே ஒரு மாயை. ஆனா அந்த மாயைக்குள்ளும் ஒரு மகத்தான உண்மை இருக்கு. அதுதான் உங்களோட ஆனந்தம். வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான கவிதை. அதுல சில இடத்துல கமா இருக்கும், சில இடத்துல முற்றுப்புள்ளி இருக்கும். ஆனா கவிதையோட சுவை குறையாது. உங்களோட கவிதையை நீங்க கம்பீரமா வாசியுங்க. உங்க குரல் இந்த உலகம் முழுதும் கேட்கட்டும். நான் வாழ்ந்தேன், நான் ஜெயித்தேன், நான் சிரித்தேன்னு வரலாறு சொல்லணும். அந்த ஒரு சரித்திரத்தை படைக்க இன்னைக்கே ஒரு சபதம் எடுங்க. கண்ணீர் விடை பெற்றுடுச்சு. இப்போ உங்க முகத்துல ஒரு புது வெளிச்சம் வந்துடுச்சு. அந்த வெளிச்சத்தோட இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்க. வெற்றி உங்களுக்கே. நிமிர்ந்து நட, துணிந்து நில், சிரித்து வாழு. இதுதான் கீதை உனக்கு சொல்லும் கடைசி செய்தி. இனி கவலையே இல்லை.